guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ்லாம் ஏன் நான் ஒரே நாள் அப்லோட் பண்ணுறேன்னா, அடுத்து எனக்கு ஸ்கூல் திறக்க போகுது. ஸோ கொஞ்ச நாளைக்கு என்னால் அப்லோட் பண்ண முடியாது. அதனால நான் ஸ்கூல் விட்டு வந்த பேர் நான் மறக்கலாம். ஸோ அதனால நான் இப்போயே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் திருப்பி சம்மர் வெக்கேஷன் ஆரம்பித்தோன்னே நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்பப்போ வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோலாம் ஏன் நான் திருப்பியும் அப்லோட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ணது சீனா ஐடியா இருக்கவங்களுக்கு புரியும். இப்போ சீரியானா எனக்கு சீனா சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு புரியல, எனக்கு கற்றுக்கணும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராம் முடித்த பிறகு அதில் ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒரு ப்ரோக்ராமில் நான் சொன்ன மாதிரி லாஜிக்கல் அண்ட் சின்டாக்ஸ் எரர்ஸ் இருக்கலாம். லாஜிக்கல்னால் இப்போ லூப்லலாம் நம்ம கொஞ்சம் தப்பாக கொடுத்துட்டோம்னா அது இன்ஃபினிட் டைம்ஸ் லூப் ஆகிட்டே இருக்கும். சின்டாக்ஸ்னால் செமிகோலன் போட மறக்கிறது, இல்லை டபுள் கோட்ஸ் கொடுக்கறதுல மறக்கிறது, இதுதான் சின்டாக்ஸ் எரர்ஸ். இந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணாதான் நம்ம ப்ரோக்ராம் நமக்கு டிசையர்ட் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் கம்பைலேஷன். அதே மாதிரி ஒரு சி ப்ரோக்ராம் முடிஞ்ச பேர் இதை நம்ம பண்ணணும். இதுக்கு நம்ம ஒரு சி கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ரோக்ராம் எழுதி முடித்த பிறகு இந்த சி கம்பைலர் அதை கம்பைல் பண்ணிவிட்டு அதில் அதை ஐடென்டிஃபை பண்ணும் சின்டாக்ஸ் எரர்ஸ் எல்லாம். ஸோ சி எடிட்டர், அதாவது இந்த கோட் பிளாக்ஸில் சில காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு தேரி தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல மேலே ஃபைல் எடிக்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறது ஒரு மெனு பார். இங்கே நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ண இருக்குல்ல, இங்கேயும் இருக்கும், இங்கே இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஸ்க்ரோல் பார். இப்போ இந்த இடத்துல தானே நம்ம ப்ரோக்ராம் டைப் அடிக்கிறோம். இது பேர் எடிட் விண்டோ. இப்போ அடுத்து பில்ட் அண்ட் ரன் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு அவுட்புட் ஸ்க்ரீன் வரும். அது பேர் தான் மெசேஜ் பாக்ஸ். ஸோ இப்போ இங்கே பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா இப்போ பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா இங்கே அவுட்புட் வருதுல்ல, இதுதான் மெசேஜ் பாக்ஸ். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு சாப்டர், இல்லை வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் நான் சம்மரி மாதிரி கொடுக்குறேன். ஒரு ப்ரோக்ராமில் முடிச்ச பேர் ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஒரு ப்ரோக்ராமில் லாஜிக்கல் இல்லைன்னா சின்டாக்ஸ் எரர்ஸ் இருக்கலாம். லாஜிக்கல்னால் ஒன்றும் இல்லை, அவுட்புட் தப்பாக வர்றது, இல்லை இன்ஃபினிட் டைம்ஸ் லூப் ஆகிறது, இதெல்லாம் நம்ம லாஜிக்கல் எரர்ஸ்ன்னு சொல்லலாம். சின்டாக்ஸ் எரர்ஸ்னால் இப்போ நான் இங்கே செமிகோலன் விட்டேன்னா இது எரர்னு காட்டும், இல்லைன்னா பில்டே ஆகாது. அதே மாதிரி இங்கே டபுள் கோட்ஸ் கொடுக்காம, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் செமிகோலன்னு கொடுக்குறேங்க, அப்பயும் எரர் காட்டும், இல்லைன்னா ரன்னே ஆகாது. ஸோ ரன்னே ஆகலை. ஸோ இதுதான் சின்டாக்ஸ் எரர்ஸ். இந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் வரும். இந்த ப்ராசஸ் கம்பைலேஷன். இது ஒரு சி கம்பைலர் தான் பண்ணோம். So hope you guys enjoyed my video. Bye.